கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நேற்று நாமத்தினாலே இந்த 6வது நாள் ஜெபத்துக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். காலை ஆண்டுடைய சமூகத்திலே கூடி நாம் ஜெபிக்கும்படியாய் தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக நாம் நன்றி செலுத்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? இந்த ஜெபத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாக, ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் தேவ பிரசனம் நம்மை நிரப்பும்படியாக, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக, வர தடைப்பட்டவர்களையும் கர்த்தர் தாமே துரிதமாய் அழைத்து வரும்படியாக, இந்த ஜெபத்திலே தேவ வல்லமை வெளிப்படும்படியாக, தேவ பிரசனம் வெளிப்படும்படியாக, தேவ மகிமை வெளிப்படும்படியாக, தேவ பாதுகாப்பு வெளிப்படும்படியாக எல்லாரும் இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஜெபம் பண்ணுவோமா? மகா கிருபையும் இரக்கமும் ஐஸ்வர்யமும் நிறைந்த பரலோகத்தின் நல்ல தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சி இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காலைதோறும் புதிதாயிருக்கிற உடைய கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரமை, அந்த அதிகாலை வேலையிலே உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் தேவன் கொடுத்த நல்ல நேரத்திற்காய் தருணத்திற்காக உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை வாழ்த்துகிறோம், மை வணங்குகிறோம், மை போற்றுகிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம். ஐயா, இந்த ஜெபங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. ஆண்டவரே, இந்த ஜெபத்துக்கு விரோதமாய் காணப்படுகிற தடைகள் மாறுவதாக. பலவீனங்கள், சுகவீனங்கள், போராட்டங்கள் எல்லாம் விலகும்படியாய் ஜெபிக்கிறோம். புதிய பலத்தோடு கூட உம்மை ஆராதிக்க, ஆண்டவரே, புதிய கிருபைகளோடு உம்மை ஆராதிக்க பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், எல்லா தடைகளையும் கர்த்தர் நீர் மாற்றி போடுவீராக. ஆவியானவர் எங்களோடு இடைப்படுவீராக. ஆவியானவர் எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் தடைகள் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகளும் விலகட்டும். எங்களோடு கூட இடைபடுங்க. நாங்கள் பாடுகிற பாடல்கள், எங்கள் துதிகள், எங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா காரியங்களையும் நீர் ஏற்றுக்கொண்டு எங்களோடு கூட வாசம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசுங்க, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அவர் முட்கார்வோம். ஜெபத்தோட்ட ஜெயிக்கிறங்களிலே 103வது பாடலை பாடுவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை என்ற பாடலை அவர் சேர்ந்து பாடி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளையே திறந்து விட்டி செய்வோம் உம் சித்தம். செவிகளையே திறந்து விட்டீர் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே.
புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே எங்கும் நினைப்பவரே, எங்கள் எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். இன்று தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. எங்கள் குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்காரை போக்கும் கல்வாரி நாயகனே, பாவக்காரை போக்கும் கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். இங்கு தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க.
ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் அந்த காலை வேளையிலே அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய், அவர் கிருபையாய் நடத்தும்படியாய், அவர் அதிசயமாய் அற்புதமாய் வழி நடத்த வல்லமை நிறைந்த தேவனாய் இருக்கிறாரே. உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனேயே தூதர்கள் எல்லாம் வானத்தில் தோன்றி உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் உண்டாவதாக, மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரமய வாழ்த்துதலான செய்தி அனுப்புனது போல இந்த காலை வேளையில் எங்கள் வாழ்க்கையில் ஒரு வாழ்த்துதலான செய்தி கடந்து வரட்டும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்களோடு இடைபடுவீராக, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைபடுவீராக. எங்களோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா இணைந்து ஜெபிக்கிற எங்களுடைய ஆண்டவர் விண்ணப்பங்களை உங்கள் சமூகத்துக்கு எடுத்து செல்லுகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் தூதர்களை இந்த காலை வேளையில் எங்களோடு கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் அனுப்பி வைத்திருக்கிற கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நல்ல செய்திகளை அனுப்புகிற தூதர்களை எங்கள் மத்தியில் நீர் அனுப்புகிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்க விண்ணப்பங்களை உங்க சமூகத்தில் எடுத்து செல்லுகிற தூதர்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்க வாழ்க்கையில ஆவியானவர் இடைபடுகிற தேவர், ஆண்டவரே எங்களை நினைத்திருக்கிற தேவர், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படியாக நீர் எங்களை நினைத்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே ஒவ்வொரு நாள் எங்களை நினைத்திருக்கிற தேவன், எங்களை மறவாமல் நினைத்திருக்கிற தேவன். ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே எங்கள் மறவாமல் நீ நினைத்திருக்கிற தேவன், தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே நீர் எங்களை நினைத்திருக்கிற தேவன் அப்பா. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி.
ஒரு கரு போல காத்தீரே நன்றி, சிதையாமல் சுமந்தீரே நன்றி. இந்நாள் வரை உதவி நீரே, எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, கரு போல காத்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கரு போல காத்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கரு போல காத்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கரு போல காத்தீரே நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கரு போல நம்மை சுமந்த தேவன், ஹல்லேலூயா. இதயத்தில் சுமந்த தேவன், அவர் நம்மை பாதுகாத்த தேவன். இந்த காலை வேளையில ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்துவீராக, நீர் எங்களை பலப்படுத்துவீராக. எல்லா தடைகளும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். தடைகள் விலகும்படியாய் ஜெபிக்கிறோம், தடைகள் விலகும்படியாய் ஜெபிக்கிறோம், தடைகள் விலகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆவியானவர் எங்களை வழி நடத்துவீராக, ஆவியானவர் எங்களை வழி நடத்துவீராக, ஆவியானவர் எங்களை வழி நடத்துவீராக, ஆவியானவர் எங்களை வழி நடத்துவீராக, ஆவியானவர் எங்களை வழி நடத்துவீராக. எங்களோடு வாசம் பண்ணுகிற தேவன், எங்களை நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன், எங்கள் மத்தியிலே இடைபடுகிற தேவன், நீர் எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவீராக. தடைகள் மாறட்டும், தடைகள் மாறட்டும், தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா தடைகளும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆசீர்வாத தடைகள் மாறட்டும். பலவீனங்களை கொண்டு வருகிற சத்துருவின் வல்லமை அழிக்கப்படுவதாக, பலவீனங்களை கொண்டு வருகிற சத்துருவின் வல்லமை அழிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. சுகவீனத்தை கொண்டு வருகிற எல்லா சத்துருவின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. எங்களை பலப்படுத்துகிற தேவன் தாமே எங்களை பலப்படுத்துவீராக. இந்த காலை வேளையில எங்களை பலப்படுத்துங்க, இந்த காலை வேளையில எங்களை பலப்படுத்துங்க, இந்த காலை வேளையில எங்களை பலப்படுத்துங்க. புதிய கிருபைகளினாலும் புதிய நன்மைகளினாலும் புதிய ஆசீர்வாதங்களினாலும் எங்களை நிரப்புகிற நல்ல தகப்பன் தாமே இந்த காலை வேளையில எங்களை பலப்படுத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொன்னீங்களே, எங்களை பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. எங்களை திடப்படுத்துவீராக, திடப்படுத்துவீராக.
இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவரே புதிய கிருபைகளை தருவீராக, புதிய கிருபைகளை தருவீராக. எல்லாரும் இணைந்து ஜெபமனும். ஆண்டவரே புதிய கிருபைகளை தாரு, எங்களுக்கு புதிய கிருபைகளை தாரு, புதிய கிருபைகளை தாரு, புதிய கிருபைகளை தாரு, புதிய கிருபைகளை தாரு, புதிய கிருபைகளை தாரு. காலைதோறும் கிருபை புதிதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. காலைதோறும் கிருபை புதிதாயிருக்கிறது. காலைதோறும் கிருபை புதிதாயிருக்கிறது. காலைதோறும் கிருபை புதிதாயிருக்கிறது. அந்த கிருபை எங்களுக்கு தருவீராக, அந்த கிருபை எங்களுக்கு தருவீராக, அந்த கிருபை எங்களுக்கு தருவீராக, அந்த கிருபை எங்களுக்கு தருவீராக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் புதிய கிருபைகளை ஆண்டவரே இந்த அதிகாலை வேளையில் எங்களுக்கு தருவீராக. புதிய நன்மைகளை, புதிய ஆசீர்வாதங்களை தருகிற தேவன் அமிதமாய் கிருபைகளை தருவீராக. எதற்காக கிருபை தேவைன்னா, பலவீனத்தில் அவருடைய கிருபை நம்மத்திலே பூரணமாய் விளங்கும். பலவீனப்படுகிற போதெல்லாம் அவருடைய கிருபை நம்மளை தாங்கும். சுகவீனப்படுகிற போதெல்லாம் அவருடைய கிருபை நம்மளை வழி நடத்தும். பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் அவருடைய கிருபை நம்மளை மூடி மறைத்து கொள்ளும். ஹல்லேலூயா. போராட்டங்கள் உபத்திரவங்கள் வரும் பொழுதெல்லாம் அவருடைய கிருபை நம்மளை தாங்கி நடத்தும். ஆண்டவரே அந்த கிருபையை தருவீராக, அந்த கிருபை தருவீராக. அந்த கிருபை இல்லாம நம்மளால வாழ முடியாது, அந்த கிருபை இல்லாம நம்மளால ஜீவிக்க முடியாது, அந்த கிருபை இல்லாம இந்த உலகத்துல போராட முடியாது. இந்த உலகத்துல நம்ம வாழணும்னா, இந்த உலகத்துல போராடி மேற்கொள்ளணும்னா, சத்துருவை மேற்கொள்ளணும்னா அவருடைய கிருபை தேவை, அந்த கிருபை தேவை, கிருபை தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் மரியாதை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறான், ஹல்லேலூயா, கிருபை பெற்றவளே வாழ்கன்னு. ஹல்லேலூயா. பல நிந்தைகளை தாங்கிக் கொள்ள கிருபை தேவை. இயேசுவை பாதுகாத்து வழிநடத்த கிருபை தேவை. அந்த சத்திரத்தில் இடம் இல்லாம போகும் பொழுது அந்த வலி வேதனைகளோடு கூட, ஹல்லேலூயா, பிரசவ வேதனைகளோடு கூட அலைந்து திரிந்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, அந்த முன்னணியில இயேசுவை பெற்றெடுக்கத்தக்கதாக, ஹல்லேலூயா, அந்த அலைச்சல்களுக்கு மத்தியில், ஹல்லேலூயா, பாதுகாக்க அந்த பலவீனத்தில் பலப்படுத்த கிருபை தேவையா இருந்தது. இந்த காலை வேளையில ஆண்டவரே அந்த கிருபை எங்களுக்கு தருவீராக, கிருபை எங்களுக்கு தருவீராக, கிருபை எங்களுக்கு தருவீராக, கிருபை எங்களுக்கு தருவீராக. பவுலை பார்த்து சொன்னீரே, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்குன்னு சொல்லி, ஆண்டவரே ஹல்லேலூயா, நிந்தைகளுக்கு, அவமானங்களுக்கு, பாடுகளுக்கு, உபத்திரவங்களுக்கு உட்படுத்தப்பட்ட அந்த பவுலுக்கு கிருபை தேவைப்பட்டது. ஹல்லேலூயா. வியாதிகளை தாங்கிக் கொள்ள கிருபை தேவைப்பட்டது. இந்த காலை வேளையில புதிய கிருபைகளினால் எங்களை நிரப்புவீராக, புதிய கிருபைகளினால் எங்களை நிரப்புவீராக. கர்த்தர் எங்களை அபிஷேகித்து வழி நடத்துவீராக, கர்த்தர் எங்களை அபிஷேகித்து வழி நடத்துவீராக, கர்த்தர் எங்களை அபிஷேகித்து வழி நடத்துவீராக, கர்த்தர் எங்களை அபிஷேகித்து வழி நடத்துவீராக. சகல தடைகளும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில், எல்லா தடைகளும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில், எல்லா தடைகளும் மாறட்டும், எல்லா தடைகளும் விலகட்டும், எல்லா தடைகளும் விலகட்டும், எல்லா தடைகளும் விலகட்டும், எல்லா தடைகளும் விலகட்டும், எல்லா தடைகள் விலகட்டும், தடைகள் விலகட்டும், தடைகள் விலகட்டும், தடைகள் விலகட்டும். எதிரான வல்லமைகள் அழிக்கப்படட்டும், போராடுகிற கிரியைகள் செயலிழந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். இந்த காலை வேளையில, இந்த காலை வேளையில ஆண்டவரே போராடி மேற்கொள்ளுகிறோம், போராடி மேற்கொள்ளுகிறோம். எல்லாரும் இணைந்து ஜெபமனுமா. குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடுகிற சத்துரு அழிக்கப்படுவதாக. எங்க குடும்பத்தை தொட உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எங்க குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துருவின் வல்லமைகளும் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. மனிதரால கூடாததுதான் தேவனால் எல்லாம் கூடும், மனுஷனால கூடாதது தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க குடும்பத்தில் ஹல்லேலூயா இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் வாழ்க்கையில நடக்காதுன்னு சொல்லி ஹல்லேலூயா பொய்யான செய்திகளை பரப்புகிற பொல்லாத வல்லமை அழிக்கப்படுவதாக, பொல்லாத வல்லமை அழிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில ஆண்டவரே எல்லா பொய்யான செய்திகள் அழிக்கப்படுவதாக, பொய்யான செய்திகள் அழிக்கப்படுவதாக. யோசேப்பு உயிரோட இருந்தான் என்பது உண்மையான செய்தி. ஆனால் அவனுடைய தகப்பனுக்கு வந்த செய்தி, உன்னுடைய மகன், உன் செல்ல மகன் மரித்து போனான், இது
அவனுடைய வஸ்திரம், இது அவன் வைத்திருந்த அங்கி, நீர் கொடுத்த பலவர்ணமான அங்கின்னு சொல்லி அவனுடைய கரங்களில் அது கொடுக்கப்பட்டது. அவனுக்கு கிடைக்கப்பட்டது ஒரு பொய்யான செய்தி. ஆனா உண்மையான செய்தினா யோசேப்பு உயிரோடு வாழ்ந்தான், உயிரோடு ஜீவித்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில இந்த காலை வேளையில ஹல்லேலூயா, அந்த பொய்யான செய்திகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக, பொய்யான செய்திகள் அழிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாராளுடைய கற்பம் செத்து போனது என்பது ஒரு உண்மைதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மெடிக்கல் ரிப்போர்ட், மருத்துவ ரிப்போர்ட் இதுக்கு ஒன்றும் பதில் இல்லைன்னு சொல்லுகிறது. அது ஒரு உண்மைதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் உண்மையான செய்தி ஹல்லேலூயா, அந்த செத்து போன சாராளின் கற்பம் திரும்பவும் உயிர்ப்பிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் உண்மைதான். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு புத்திரனை தருவேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தம் உண்மையான வார்த்தை தான். ஆனா ஒரு பொய்யான செய்தியை, இனி உன் கற்பத்துல குழந்தை பிறக்காது, இந்த கற்பம் செத்து போயிட்டுன்னு சொல்லி ஹல்லேலூயா, பிசாசு அவிதமாய் நம்முடைய வாழ்க்கையில பல விதங்களில் இது நடக்காது, இனி இதுல உனக்கு வெற்றி கிடைக்காது, இதுல உனக்கு ஜெயம் கிடைக்காதுன்னு சொல்லி பல விதங்களில் நம்முடைய சிந்தைகளில் அவ்வளவுதான் இந்த வாழ்க்கை, அவ்வளவுதான் இந்த காரியங்கள், அவ்வளவுதான் இந்த நன்மைகள்னு சொல்லி நம்மளை திசை திருப்பி குழப்பி ஹல்லேலூயா நம்முடைய சிந்தைகளில் அதையே சிந்திக்க வைத்து, அதையே விசுவாசிக்க வைத்து, அதையே நாம் பற்றி பிடித்து கொள்ள வச்சிடறான். ஹல்லேலூயா. ஆனால் உண்மையான செய்தி என்ன தெரியுமா? மனிதரால் கூடாதது தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் ஆறுகளை உண்டாக்குகிற தேவன், அவாந்திர வெளியில தண்ணீரை உண்டாக்குகிற தேவன். இந்த காலை வேளையில ஹல்லேலூயா முடியாதுன்னு சொல்லப்பட்ட காரியத்தில் ஒரு புதிய துவக்கத்தை, முடிஞ்சு போன காரியத்தில் ஒரு புதிய துவக்கத்தை தருகிற தேவன். ஆண்டவரே உம்முடைய கிருபையை தருவீராக, உம்முடைய அபிஷேகத்தை தருவீராக. இப்படி பொய்யான செய்திகளை தந்து எங்க வாழ்க்கையில ஆண்டவரே நிந்தைகள், அவமானங்களை, போராட்டங்களை கொண்டு வருகிற சத்துருவின் வல்லமை அழிக்கப்படுவதாக, சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் சத்துரு வெட்கப்பட்டு போவானாக, போராடுகிற கிரியைகள் அழிக்கப்பட்டு போவதாக. கர்த்தர் எங்க வாழ்க்கையில இடைபடுவீராக, கர்த்தர் எங்க வாழ்க்கையில இடைபடுவீராக, கர்த்தர் எங்க வாழ்க்கையில இடைபடுவீராக. அப்படியே கொஞ்ச நேரம் போராடி ஜெபம் பண்ணிடுவோமா? சத்துருவின் ஹல்லேலூயா வல்லமை அழிக்கப்படும்படியாக, எதிரான அம்புகள் முறிக்கப்படும்படியாக இந்த காலை வேளையில் எல்லாரும் இணைந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோமா? இயேசுவின் நாமத்தில் எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாய் வைக்கப்பட்டிருக்கிற எல்லா மாந்திரீக வல்லமை, பில்லி சுனிய வல்லமை, ஏவுதலின் வல்லமை எல்லாம் அழிக்கப்படுவதாக. குடும்பத்தை கெடுக்க நினைக்கிற வல்லமை அழிக்கப்படுவதாக. எங்கள் குடும்பங்களுக்குள்ள குழப்பங்களை உண்டாக்குகிற வல்லமை அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் முன்னேறி செல்ல விடாதபடிக்கு தடையாய் வருகிற கிரியைகள் அழிக்கப்படுவதாக. எங்கள் ஆசீர்வாதங்களை தடை செய்கிற கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. நீர் சொல்லி இருக்கிறீங்களே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, ஆபிரகாமுக்கு சொன்னீங்களே, ஈசாக்குக்கு சொன்னீங்களே, ஹல்லேலூயா யாக்கோபுக்கு சொன்னீங்களே, அந்த சந்ததியை கர்த்தர் நீர் ஆசீர்வதிச்சீங்களே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாலாக்கு ஆண்டவரே அந்த ஜனங்களை சபிக்கணும்னு நினைக்கும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, அங்க போன அந்த பிள்ளையாமின் இடத்துல ஆண்டவரே சாபமான வார்த்தை அல்ல, ஆசீர்வாதமான வார்த்தை. இந்த ஜனத்துக்கு மேல நீ ஆசீர்வாதத்தை தான் கூறணும்னு சொல்லி ஆண்டவரே அந்த சாபமான வார்த்தையவே ஆசீர்வாதமாய் மாற்றினீங்களே. இந்த காலை வேளையில ஒரு ஆசீர்வாதத்தின் வார்த்தை கடந்து வரட்டும் ஐயா. எல்லா சாபங்கள் அழிக்கப்படுவதாக, சாபங்கள் அழிக்கப்படுவதாக, சாபங்கள் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் சாபங்கள் அழிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் முன்னோர்களுடைய சாபங்கள் எல்லாம் அழிக்கப்படுவதாக, எங்கள் முன்னோர்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை பெருக பண்ணுங்க, எங்களுக்கு நன்மையை தருவீராக. அற்புதமாய், அதிசயமாய், ஆச்சரியமாய் வழி நடத்துவீராக. பல காரியங்களில் இருக்கிற எல்லா சாப கட்டுகளும் அறுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் சாப கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படட்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுமா?
ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. அன்னைக்கு ஏசாவுடைய தகப்பனிடத்துல அழுகிற என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும்னு சொல்லி அவன் தகப்பனிடத்துல அதுக்கு மேல ஆசீர்வாதம் இல்லை. இளையவனை ஆசீர்வதிச்சுட்டா, ஆனா அவன் தகப்பன் அந்த மூத்தவனை ஆசீர்வதிப்பதற்கு அவனிடத்துல ஆசீர்வாதம் இல்லை. ஆனா பரலோகத்துல வீற்றிருக்கிற தேவன், பரம தகப்பனாகிய தேவன், அவரிடத்தில் ஆசீர்வாதம் மாத்திரமே உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமானவர்களுக்கு அவர் ஆசீர்வாதங்களை அருளி செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் வருகிறவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். எல்லா ஆசீர்வாத தடைகளும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா ஆசீர்வாதத்தின் தடைகளும் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், சுகவீனங்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும். இந்த காலை வேளையில் எல்லா வியாதிகளையும் கர்த்தர் எடுத்து போடுவீராக. எகிப்தியரின் வியாதிகளில் ஒன்றையும் உங்களிடத்தில் வரவிடேன் என்று சொன்னீங்களே. எகிப்து ஜனங்களுக்கு வியாதிகள் வந்த பொழுது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டீங்களே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. எகிப்து ஜனங்களுக்கு கொள்ளை நோய்கள் வந்த பொழுது உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டீங்களே. எகிப்தியருக்கு ஆண்டவரே வாதைகள் வந்த பொழுது ஆண்டவரே இஸ்ரவேலரை பார்த்து சொன்னீங்களே, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னீங்களே. ரத்தம் பூசப்பட்ட ஆண்டவரே அந்த வீடுகள், அந்த கூடாரங்கள் எல்லாம் ஆண்டவரே சங்கார தூதனுக்கு விலைக்கு பாதுகாத்து கொள்ளப்பட்டது போல ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை சங்கார தூதனுக்கு விலைக்கு காத்து கொள்வீராக. மரணம் எங்கள் குடும்பத்தில் நிகழக்கூடாதப்பா. இனி ஒரு மரணம் எங்கள் குடும்பத்தில் நிகழக்கூடாதப்பா. ஆண்டவரே ஒரு மரணத்தின் ஆண்டவரே கிரியைகள் எங்கள் குடும்பத்தை தொடாதபடிக்கு கர்த்தர் வேலையடைத்து காத்து கொள்வீராக. எல்லா மரண கட்டுகள் அறுக்கப்படுவதாக, மரண கட்டுகள் அறுக்கப்படுவதாக, மரண கட்டுகள் அறுக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. மரணத்தை விரும்ப நினைக்கிற, சாவ விரும்ப நினைக்கிற பொல்லாத வல்லமை, நான் வாழ்ந்து என்ன பயன், நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நான் எதற்காய் வாழ்கிறேன் என்று சொல்லி வருகிற அந்த எண்ணங்களை கொண்டு வருகிற பொல்லாத சத்துரு இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவானாக. இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போவானாக. இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக்கப்படுவானாக. இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போவதாக. கர்த்தர் கிருபையாய் நடத்துவீராக. கர்த்தர் கிருபையாய் வழி நடத்துவீராக. கர்த்தர் நல்ல சுக பலன் ஆரோக்கியம் தீர்க்காயுச கட்டளையிடுவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதம் 91 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நீ பார்ப்பாய்னு சொல்லி இருக்கிறீங்களே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று சொல்லி. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டிமாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதிர் வயதிலே நாங்கள் பசுமையும் புஷ்டிமாய் இருக்கத்தக்கதாக, பலன் உள்ளவர்களாய் இருக்கத்தக்கதாக, முதிர் வயதிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. அன்றைக்கு யோசுவா சொன்னானே, அன்னைக்கு இருந்த அந்த பலன் இன்றைக்கும் இருந்ததுன்னு. மோசே ஆண்டவரே அவன் மரிக்கிற தருவாயில் 120 வயது வரைக்கும் அவன் கண்களில் பார்வை குறையல. ஆண்டவரே அதே பலன், வாலிபத்தில் இருந்த அதே பலன் கடைசி வரைக்கும் இருந்தது போல எங்க வாழ்க்கையில ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. எங்க குடும்பத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முதிர் வயதிலையும் பலன் உண்டாகணும் ஐயா. முதிர் வயதிலோ பசுமையும் புஷ்டியுமாய் இருக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இளம் வயது மரணங்கள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக. இளம் வயதில் மரித்து போகிற சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். தற்கொலை எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். கொலை போன்ற காரியங்கள் எங்க தேசத்தில் நிகழாதபடிக்கு காத்துக்கொள்வீராக. வியாதியினால, மரணத்துக்கு ஏதுவான வியாதியினால ஆண்டவரே யாரும் மரித்து விடாதபடிக்கு கர்த்தர் ஜீவனை பாதுகாத்து கொள்ளுவீராக. எல்லா வியாதிகளும் மாறட்டும், எல்லா வியாதிகளும் மாறட்டும். மரணத்துக்கு ஏதுவான எல்லா வியாதிகளும் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் மரணத்துக்கு ஏதுவான எல்லா வியாதிகளும் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா.
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்படியே தொடர்ந்து நம்ம ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில் எங்கள் திருச்சபைக்காக ஆண்டவரே எல்லா ஊழியர்களுக்காக நாங்கள் வருகிறோம். நெல்லை தூத்துக்குடி ஏரியாவில் இருந்து செயல்படுகிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு போதகர்களையும் அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக. எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாக்குவீராக. நிறைவான ஆவியானவர் குறைவுகளை மாற்றி போடுவீராக. ஆவியானவர் ஆண்டவரே ஸ்தோத்திரமைய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம், பலன், சுகம், ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. பிரயாணங்களில் உம்முடைய கரம் இருக்கட்டும், பாதுகாத்து கொள்ளுவீராக. உடைய சமூகம் முன்பதாய் செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா ஊழியங்களும் வளரட்டும். ஊழியத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஐயா. ஆலய கட்டுமான பணிகளில் ஆண்டவரே உங்கள் கரம் இருக்கட்டும். ஆண்டவரே போதகர் இல்லம் கட்டுமான பணிகளில் உங்கள் கரம் இருக்கட்டும். எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும். எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும். இந்த ஊழியங்கள் வளரட்டும், பெருகட்டும். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் இணைந்து ஜெபம் நம்முடைய திருச்சபை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் இந்த ஜபத்துக்கு பின்பதாய் 100க்கும் அதிகமான குடும்பங்களை கொண்ட திருச்சபையாய் ஆண்டவர் மாற்றும்படியா எல்லாரும் ஜெபணுமா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எங்க திருச்சபை ஆசீர்வதிப்பீராக. ஆத்துமாக்களை தருவீராக. ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தருவீராக. நாலா திசைகளிலும் இருந்து ஆத்துமாக்களை கர்த்தர் அழைத்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மை அறியாத பிள்ளைகள் உம்மை அறிந்து கொள்ளட்டும் ஐயா. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில், 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 இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தர் எங்கள் திருச்சபை ஆசீர்வதிப்பீராக. ஆத்துமாக்களை கொண்டு வருவீராக. தடைகளாய் இருக்கிற எல்லா கிரியைகள் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் வான மண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத சேனைகள் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் விடுதலையோடுமை ஆராதிக்க, விடுதலையோடு உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தேவன் கர்த்தர் நீர் அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறோம். வருகிற எல்லாரும் சுகத்தை பெற்றுக்கொள்ள, அற்புதத்தை பெற்றுக்கொள்ள, விடுதலையை பெற்றுக்கொள்ள, நன்மையை பெற்றுக்கொள்ள, அற்புதம் செய்கிற அற்புத நாதர் தாமே எங்க திருச்சபையில தங்கி தாபரிக்கும்படியாய் நீர் வாசம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இருதயத்தின் காயங்கள் எல்லாம் ஆற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். வருகிறவர்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகளும் மாறட்டும். எல்லா தடைகளும் மாறட்டும். எல்லா தடைகளும் மாறட்டும். எல்லா தடைகளும் மாறட்டும். எல்லா சோர்வுகளும் மாறட்டும். எல்லா கட்டுகளும் அறுக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். திருச்சபை பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஐயா. கொடுக்கிற திருச்சபையாய் மாற்றுவீராக. தாங்குகிற திருச்சபையாய் மாற்றுவீராக. அநேக சபைகளை உருவாக்குகிற திருச்சபையாய் மாற்றுவீராக. ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஜெபணுமா. திருச்சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். திருச்சபையினுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். நாங்கள் அநேகருக்கு கொடுக்கிற திருச்சபையாய், மிஷனரிகளை தாங்குகிற திருச்சபையாய், ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்கிற திருச்சபையாய் ஆண்டவரே எங்கள் சபைகளை ஆசீர்வதிப்பீராக. 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 விசுவாச குடும்பங்கள் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திலிருந்து ஆண்டவரே பல பகுதிகளை ஆண்டவரே ஆலயத்துக்காய் கொடுக்கத்தக்கதாய் ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆலயத்தை கட்டி எழுப்ப கர்த்தர் கிருபை தருவீராக. இதை ஆண்டவரே புதுப்பித்து ஆண்டவரை விரிவாக்கம் செய்து கட்டப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. தேவைகளை சந்திங்க, தேவைகளை சந்திங்க, தேவைகளை சந்திங்க. குறைவுகளை நிறைவாக்குங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும். குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும். குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும். குறைவுகள் நிறைவாக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின்
வல்லமை நிறைந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். தடைகள் மாறட்டும், தடைகள் மாறட்டும், தடைகள் மாறட்டும், தடைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகளும் மாறட்டும், எல்லா தடைகளும் மாறட்டும், எல்லா தடைகளும் மாறட்டும், எல்லா தடைகளும் மாறட்டும். உடைய ஜனங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் வருகிற தடைகள் மாறட்டும். எல்லா விசுவாச குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. கைகளின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. இன்னும் உமக்காய் எழும்பத்தக்கதாய் ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க. பலவீனங்கள், சுகவீனங்கள், வியாதிகள், போராட்டங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்மையும் கிருபையும் சமாதானமும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தொடரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையிலே தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் ஐயா. ஹாலே லூயா, ஹாலே லூயா. ஆண்டவர், நாங்கள் தெரிந்தெடுத்திருக்கிற அந்த 10 கிராமங்களை உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. அங்கே ஊழியங்களை செய்ய ஆண்டவர் உதவி செய்வீராக. திறந்த வாசலை கட்டளையிடுவீராக. ஊழியத்திற்கண்டு திறந்த வாசலை கட்டளையிடுவீராக. எதிராக எழும்புகிற அந்நிய வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. ஆண்டவர், வான மண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத சேனைகள் அழிக்கப்படுவதாக. கர்த்தர் கிருபையாய் நடத்துங்க, அதிசயமாய் ஆச்சரியமாய் நடத்துங்க. ஆண்டவரே, தடைகள் மாறட்டும், தடைகள் மாறட்டும், தடைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சுவிசேஷத்திற்கண்டு தடைகள் மாறட்டும், சுவிசேஷ தடைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எல்லா சுவிசேஷ தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக, மாற்றி போடுவீராக, மாற்றி போடுவீராக, மாற்றி போடுவீராக. ஆண்டவரே, அந்த கிராமங்களில் ஆலயங்களை கட்டி எழுப்ப கர்த்தர் கிருபை தருவீராக. எங்களுக்கு ஆத்துமாக்களை கர்த்தர் கொள்ளை பொருளாய் தரும்படியாய் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல கிளை சபைகளை உருவாக்க கர்த்தர் கிருபை தருவீராக. பல கிளை சபைகளை உருவாக்க கர்த்தர் கிருபை தருவீராக. எங்கள் கைகளை கொண்டு ஆண்டவரே இந்த காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, சுவிசேஷத்தை அறிவிக்க எங்களை பயன்படுத்துவீராக. சுவிசேஷத்தை அறிவிக்க எங்களை பயன்படுத்துவீராக. சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் எங்களை பயன்படுத்துவீராக. எங்களை பயன்படுத்துங்க, எங்களை பயன்படுத்துங்க, எங்களை பயன்படுத்துங்க. எங்கள் கரங்களை பயன்படுத்துங்க ராஜா. எங்கள் நாவுகளை பயன்படுத்துங்க, எங்கள் கால்களை பயன்படுத்துங்க. நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரே அநேகருக்கு உம்மை அறிவிக்கிறவர்களாய் மாற கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இந்த காலை வேளையில் உங்கள் சமூகத்தில் வருகிறோம். இந்த காலை வேளையில் உங்கள் சமூகத்தில் வருகிறோம். இந்த காலை வேளையில் உங்கள் சமூகத்தில் வருகிறோம். கடந்த நாட்களில் நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. கைகளின் பிரயாசங்கள், தொழில்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னும் நாங்கள் ஜெபிக்க போகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே ஸ்தோத்திரமை அருமையான மகாராஜா அவர்களுடைய குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரமையா, ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபையாய் வழி நடத்துங்க, கிருபையாய் வழி நடத்துங்க. அருமையான தாயாருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த முதிர் வயதில் உம்மை நேசிக்கிற நல்ல ஒரு தாயார் கர்த்தர் பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் மாற்றுவீராக. உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் கர்த்தருடைய பலன் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பலன் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பலப்படுத்துவீராக, கர்த்தர் பலப்படுத்துவீராக. கர்த்தர் நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தீர்க்காயுச கர்த்தர் நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினாலே பலவீனங்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், சுகவீனங்கள் மாறட்டும். எல்லா கட்டுகள் அறுக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் பலத்தால் இடை கட்டுவீராக. அருமையான மகாராஜா யாவை கர்த்தர் பலப்படுத்துங்க. அவர்கள் செய்கிற கைகளின் பிரயாசங்கள், தொழில்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பலன் ஆண்டவரே சுகம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். கால்களில் நல்ல ஒரு பலன் உண்டாகட்டும், கால்களில் ஒரு பலன் உண்டாகட்டும், கால்களில் நல்ல ஒரு பலன் உண்டாகட்டும். மான் கால்களை போல கர்த்தர் பலப்படுத்துவீராக, மான் கால்களை போல பலப்படுத்துவீராக. ஆண்டவரே அநேகருக்கு ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவளுக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற துணைவியாருக்காய் வருகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. பிள்ளைகள் ஆசீர்வதிப்பீராக. 3 பிள்ளைகளையும் உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஜெசிகாவை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஜெனிஷாவை அர்ப்பணிக்கிறோம், ஜெபிஸ் அர்ப்பணிக்கிறோம். 3 பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஞானத்தினால நிரப்புங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல கிருபைகளை அருளி செய்வீராக. அப்படி ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதிக்கப்பட பலவீனங்கள் வியாதிகள் தொடாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. வேதனைகள் தொடாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய ஆண்டவரே செட்டைகளை நிழலில் மறைத்து பாதுகாத்து கொள்ளுவீராக. நம்முடைய கல்வாரி இரத்தத்தை வீட்டை சுற்றிலும் நாங்கள் தெளிக்கிறோம் ஐயா. கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்து கொள்ளுவீராக. சத்துருவுகளை நுழையாதபடிக்கு காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே திருச்சபையின் சார்பாக நாங்கள் ஆண்டவரே திருச்சபையாய் இணைந்து அருமையான குடும்பத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அப்படி ஆசீர்வாதம் தங்கி இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ளுவீராக. பிரயாணங்களில் காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். விபத்துகளுக்கு விலைக்கு காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். வேதனைகளுக்கு விலைக்கு காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க ராஜா. எல்லா விசுவாச குடும்பங்களையும் ஒரு விஷயம் நாங்கள் நினைவு கூறுகிறோம். எல்லாரும் ஜோமனுமா ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. நன்மையினால நிரப்புங்க, கிருபையினால நிரப்புங்க, ஆசீர்வாதத்தினால நிரப்புங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கைகளின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. மேன்மையை காண பண்ணுங்க. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும். வாலிப பிள்ளைகளை கர்த்தர் தொடுங்க ஆண்டவரே. சபைகளுக்குள் அழைத்து வருவீராக. ஆண்டவரே எங்க திருச்சபையில 100க்கும் அதிகமான வாலிப பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். திருச்சபைக்கு தூணாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. திருச்சபைக்கு உபயோகப்படுகிற பாத்திரங்களாய் எடுத்து பயன்படுத்துவீராக. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் உலகத்துக்கு நேராய் ஓடிடக்கூடாது, உலக காரியத்தில் விழுந்து போயிடக்கூடாது. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. ரட்சித்து சபைகளுக்குள்ள கர்த்தர் நீர் அழைத்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க ராஜா. எங்க பிள்ளைகள் ஆசீர்வதிங்க ராஜா. பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. திருமண தடைகள் மாறட்டும். திருமணத்துக்கு ஆயத்தமாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பீராக. இப்படி ஆசீர்வதிக்கிற கரத்தை நீட்டி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. திருமண தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். திருமண தடைகள் மாறட்டும், திருமண தடைகள் மாறட்டும், திருமண தடைகள் மாறட்டும், திருமண தடைகள் மாறட்டும். ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்படட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அபிதமாக ஆண்டவரே இளம் தம்பதியினருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் இடைபடுவீராக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் இடைபடுவீராக. ஒரு நாள் பிரிவினை என்கிற காரியங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வரக்கூடாதப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் இளம் தலைமுறைகளுக்கு, இளம் ஆண்டவரே ஸ்தோத்திர தம்பதியினருக்கு கர்த்தர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே போராடுகிற சத்துரு அழிக்கப்பட்டு போவானாக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இடைபெறுகிற சத்துரு இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதிசயமாய் ஆச்சரியமாய் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குடும்பம் குடும்பமாய் உம்மை சேவிக்க, குடும்பம் குடும்பமாய் உம்மை ஆராதிக்க, குடும்பம் குடும்பமாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. கைகளின் பிரயாசங்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை அருளி செய்யுங்க. அரசாங்க வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு, அதற்காய் முயற்சி எடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே நல்ல ஞானம், பலன், சுகம், ஆரோக்கியத்தை கர்த்தர் நீர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. குழந்தை பாக்கியத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த அதிகாலை வேளையில புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நீர் அருளி செய்வீராக. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் மாற்றுங்க.
எல்லா தடைகளையும் மாற்றுங்க, எல்லா சோர்வுகளை மாற்றுங்க ஆண்டவரே. கைகளின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீங்க வர்த்திக்க பண்ணுங்க ராஜா. உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழ கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் நீங்க மாற்றி போடுங்கப்பா. எல்லா தடைகளையும் கர்த்தர் நீங்க மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களை ஆளுகை செய்து வழி நடத்துவீராக, எங்களை ஆளுகை செய்து வழி நடத்துவீராக, எங்களை ஆளுகை செய்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில இந்த ஜெபத்துல கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம், ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம், பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் நம்முடைய சமூகத்துல வந்த ஒருவரையும் நீர் வெட்கப்பட விடுவதில்லை ராஜா, தள்ளாட விடுவதில்லை ராஜா. தாங்கி நடத்துகிற தேவன் தாமே. நீர் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி வழி நடத்துங்க. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நிறைந்த நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். யாவர் முட்காருவோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கூடி வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் கொடுத்த வார்த்தை யாத்திராகமங்களின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனம். யாத்திராகமம் 14:14 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அங்க பாருங்க, அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அவங்க புறப்பட்டு கானான் தேசத்துக்கு கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த அந்த எல்லைகளை சுதந்திரித்து கொள்ளும்படியாய் அவங்க கடந்து வராங்க. வருகிற சமயத்தில் முன்பதாய் செங்கடல் தடையாய் இருக்கிறது. பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே பார்வோனும் அவனுடைய சேனைகளும் அங்கே பின்னாடி அவனை துரத்தி கொண்டு வராங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மோசையை பார்த்து சொல்லுகிறாங்க, நாங்கள் என்ன செய்யறது, நாங்கள் அங்கே இருந்திருந்தா கூட நாங்கள் அங்கே ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சி கொண்டிருந்தோம், இப்போ இங்கே சாகடிக்கும்படியா எங்களை கூட்டிட்டு வந்துட்டீங்களேன்னு சொல்லி மோசைக்கு விரோதமாய் அவங்க முறுமுறுக்க பேச ஆரம்பிக்கும் பொழுது தான் மோசை சொல்லுகிறான் 13வது வசனத்தில், அப்பொழுது மோசை ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி மோசே ஜனங்களுக்கு சொல்லுகிறான். அந்த யுத்தத்தை கர்த்தரே நிகழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியே பார்க்கும் பொழுது அந்த அதிகாரத்திலே தொடர்ந்து பார்க்கும் பொழுது அந்த செங்கடலைக்கு நேராக கோலை நீட்டுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இவர் நீட்டும் பொழுது செங்கடல் இரண்டாய் பிளக்கிறது. அந்த செங்கடலில் வெட்டாந்தரையில் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போகிறாங்க. பின்னாடி வருகிற எகிப்தியருக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நடுவுலையும் ஆண்டவர் 19வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலின் சேனைகளுக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேக ஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கும் அது இரவை வெளிச்சமாய்க்கிட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் செய்கிற செயல் அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. அங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சம், எகிப்து ஜனங்களுக்கு அது ஒரு இருளை போல, காரிருளை போல இருந்தது. அப்படியே தொடர்ந்து பார்க்கும் பொழுது அவங்க அந்த 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 ரதத்தை அவங்க வருத்தத்தோடு நடத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 25வது வசனத்தில், அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவும், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். அல்லேலூயா. எதிராளிகளே சொல்றாங்க, கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். என்ன காரியத்தில் நாம் பிரச்சனைகளுக்கு நடுவில் இருந்தாலும் சரி, கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்கிற தேவன், நான் உங்களுக்காய் யுத்தம் செய்வேன், நீங்க சும்மா இருந்தா போதும், நம்ம எழும்ப வேண்டாம், மாம்சத்துல நம்ம எழும்ப வேண்டாம், மாம்சத்துல உலக பிரகாரமான காரியத்துல நம்ம எழும்பி ஏதாவது செஞ்சிடலாம், இந்த காரியத்துல நம்ம ஏதாவது செஞ்சு இதுல நம்ம ஜெயம் பெற்றலாம்னு சொல்லி நம்ம நினைத்தாலும் அல்லேலூயா, அது ஒன்றும் நடக்காது. அவர் செய்யட்டும்னு சொல்லி அவர் கரத்துல நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு
நமக்காக யுத்தம் செய்யும் பொழுது நம்முடைய எதிராளிகள் சொல்வாங்க, இல்லை கர்த்தர் அவர்கள் கூட இருந்து அவர் அவங்களுக்காக யுத்தம் செய்கிறார், இது அவருடைய யுத்தம் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் இந்த காலை வேளையிலே நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவை, நமக்கு விரோதமாய் போராடுகிற கிரியைகளை மேற்கொள்ள அவர் உதவி செய்யும்படியாய் அவர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவனாய் இருந்து இந்த காலையில யுத்தம் செய்வாராக. எல்லாரும் இணைந்து ஜெபணுமா? இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி இந்த காலை வேளையில எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன் நீர், எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன். வலது கரத்தை உயர்த்தி ஜெபணுமா? எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன், எங்களுக்காய் நீர் யுத்தம் செய்கிற தேவன், எங்களுக்காய் ஆண்டவரே ஸ்தோத்திரமையா வழக்காடுகிற தேவன், எங்களுக்காய் நியாயம் செய்கிற தேவன், எங்களுக்காய் நீதி செய்கிற தேவன், உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே நீர் பரிந்து பேசுகிற தேவன். இந்த காலை வேளையில எங்களுக்காய் நீர் யுத்தம் செய்வீராக. எங்களுக்காய் ஒரு யுத்தம் நடக்கட்டும். இந்த அதிகாலை வேளையில எங்களுக்காய் ஒரு யுத்தம் நடக்கட்டும். எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருவின் வல்லமை அழிக்கப்படுவதாக. அது எப்படிப்பட்ட வல்லமையா இருந்தாலும், வியாதிகளை கொண்டு வருகிற வல்லமையா இருந்தாலும், வேதனைகளை கொண்டு வருகிற வல்லமையா இருந்தாலும், குழப்பங்களை கொண்டு வருகிற வல்லமையா இருந்தாலும், சமாதானத்தை கெடுக்கிற வல்லமையா இருந்தாலும், பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற வல்லமையா இருந்தாலும், ஹல்லேலூயா, மரணத்தை கொண்டு வருகிற வல்லமையா இருந்தாலும், இயேசுவின் நாமத்தினால எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவ இந்த காலை வேளையில யுத்தம் செய்து எங்களுக்கு ஜெயத்தை தருவீராக, எங்களுக்கு ஜெயத்தை தருவீராக. பொல்லாத சத்துரு கர்த்தர் இவங்க கூட இருந்து இவங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறாருன்னு சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்னைக்கு மந்திரவாதிகள் எல்லாம் சொன்னாங்களே, இது தேவனுடைய விரல் என்று சொல்லி. அவங்க பேன்களை உண்டாக்கும் பொழுது, மோசே பேன்களை தேசத்துல உண்டாக்கின பொழுது இந்த மந்திரவாதிகளால உண்டாக்க முடியல. கடைசியில சொல்றாங்க, இது தேவனுடைய விரல், இது தேவனுடைய விரல், இதுக்கு முன்னாடி நம்மளால நிற்க முடியாதுன்னு சொல்லி மந்திரவாதிகளை விழுந்து போகத்தக்கதாய் செய்த தேவன் எங்களுக்கு விரோதமாய் ஹல்லேலூயா வைக்கப்பட்டிருக்கிற மந்திர ஆலோசனைகள், பில்லி சூனிய வல்லமைகள், அதை செய்கிற மனிதர்கள் கர்த்தர் இவங்க கூட இருக்கிறாரு, எங்களால ஒண்ணு செய்ய முடியாதுன்னு சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காலை வேளையில யுத்தம் செய்து எங்களுக்காய் ஒரு ஜெயத்தை நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அடுத்த அதிகாரத்துல பார்க்கும் பொழுது கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி இஸ்ரவேலர் கர்த்தரை மகிமைப்படுத்தினது போல வருகிற நாட்களில் கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்தார், கர்த்தர் எங்க வாழ்க்கையை மாற்றினார், கர்த்தர் எங்க வாழ்க்கையில இடைப்பட்டார், எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இடைப்பட்டார், எங்க வாழ்க்கையில இடைப்பட்டார். கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்து யாவையும் செய்து முடித்தார் என்று சொல்லத்தக்கதாய், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாய் கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம், அதிசயங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம், கிருபையாய் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில், எல்லா தடைகளும் விலகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில நம்முடைய சமூகத்தில் கூடி ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, ஒவ்வொருவரையும் பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்மையும் கிருபையும் சமாதானமும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் தங்கி தாபரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆளுகை செய்வீராக. இந்த நாள் முழுவதும் தவறுகளுக்கும் தீமைகளுக்கும் சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் ஆண்டவரே வியாதிகளுக்கும் வறுமைகளுக்கும் விலக்கி காத்து அப்படி ஆசீர்வதிக்கிற கரத்தை நீட்டி ஆசீர்வதித்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவீராக. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உங்க சமூகத்துல நாங்கள் ஜெபித்து ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்யுங்க. கரத்துல தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நிறைந்த நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.